படத்தோட ஸ்டார்டிங்லேயே பதட்டமாக ஆரம்பிக்குது படம். வேலூர் ஜெயிலில் நம்ம படத்தோட ஹீரோ சேகருங்கிற ஒரு குற்றவாளியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். கூட 2 போலீஸ். ஆனால் அந்த கைதி முகத்தில் ஒரு நக்கலான சிரிப்பு இருக்கு. அது ஏன்னு கொஞ்ச நேரத்திலேயே தெரிய வருது. திடீர்னு ஒரு அட்டாக்கு. அந்த ஒரு நிமிஷத்தில் விசாரணை கைதியை தூக்க ஆளுங்க வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ சும்மா களத்தில் இறங்கி துப்பாக்கி எடுத்து ஒரே போடு. சேகர் அங்கேயே காலி. இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் அதிரடி. இங்கே தான் ஹீரோவோட நேர்மை தெரிய வருது. ஹையர் ஆஃபீஸர் கிட்ட, சார் அவன் தப்பிச்சிருந்தா 10 கொலைகள் பண்ணியிருப்பான், ரொம்ப கெத்தாவும் பேசுறாரு. அடுத்த சீன்லேயே ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு கைதியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனால் அவருக்கு வேலை இருக்கிறதுனால தன் நண்பனுக்காக ஒரு உதவியா இந்த டியூட்டிக்கு போறாரு நம்ம படத்தோட ஹீரோ. கூடவே விசாரணை கைதியா வர்றவன் தான் அப்துல். பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்காரு, அதே சமயம் அமைதியாகவும் இருக்காரு. இவன் யாரு, இவன் ஏன் ஜெயிலில் இருக்கான்னு ஹீரோ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காரு. ஹீரோ கூட 2 போலீஸ் வர்றாங்க. இந்த 2 போலீஸ் பண்ற கூத்து இருக்கே செம காமெடியா இருக்கும். அந்த 2 போலீஸும் குளிக்க போற சமயத்துல ஹீரோ மட்டும் அந்த விசாரணை கைதியான அப்துல்லை பார்த்துக்கிடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த 2 போலீஸுமே தள்ளாடிக்கிட்டே வராங்க. இதனால ஹீரோ அப்துல்லை தன் கையோட சேர்த்து லாக் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ அங்க இருக்கிற 2 போலீஸ் கிட்ட அவனை கவனமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த 2 போலீஸும் அஜாக்கிரதையா இருந்ததுனால அப்துல் தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. பஸ்ஸையும் காணும், அப்துல்லையும் காணும், போலீஸோட துப்பாக்கியும் காணும். ஹீரோ பதறி போய் தேடுறாரு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அப்துல் ஓடி போகலங்க, நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆகிறாரு. அங்க இருக்கிற போலீஸ்கிட்ட, சார் உங்க ஆளுங்களை காணும், அதான் நேரம் நான் இங்க வந்துட்டேன்னு அப்துல் சொல்றாரு. ஹீரோவுக்கும் அவன் மேல ஒரு நம்பிக்கை வருது. அதனால ஹீரோவுக்கும் அப்துலை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ஆர்வம் வருது. அப்துல் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கிராமத்துல சொந்தமா மளிகை கடை வச்சிருந்த அப்துல் அதே ஊர்ல ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளோட பேர் தான் கலை. ஒரு நாள் கலையோட அக்கா புருஷன் மதத்தை பத்தி தப்பா பேசி அப்துல்லை அடிக்கிறான். அப்பவும் அமைதியா பேர் தான் அப்துல். கலையோட அப்பா அப்துல் வீட்டிலேயே போய் சண்டை போடுறாரு. அப்துல்லோட அம்மாவை அடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்துல் அம்மாவை நெஞ்சில மிதிச்சதுக்கு அப்புறம் அப்துல் ஆக்ரோஷப்பட்டு கலையோட அப்பாவை பிடிச்சு தள்ளி விடுறான். தள்ளி விட்டதுனால அந்த பெரியவர் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாரு. 5 வருஷமா ஜெயிலில் வாடுறான். ஆனா கலை மட்டும் அவனை விடாம லவ் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்லேயே கலை கோர்ட் வாசல்ல அப்துல்லை 5 வருஷம் கழிச்சு பாக்குறா. அந்த காதல் ஹீரோவோட மனசையும் மாத்திருது. இவங்க லவ்வுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ முடிவு எடுக்காரு. அங்கதான் நல்ல மனிதாபிமானம் உள்ள ஜட்ஜை பாக்குறாரு. அந்த ஜட்ஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த வாரம் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன் சொந்த காசுல சாப்பிட பிரியாணி வாங்கியும் கொடுக்க சொல்றாரு. அந்த நிமிஷம் அப்துல் கண்ணில் வர்ற கண்ணீர் ஆடியன்ஸான நமக்கே தெரியாம கண் கலங்கிறது. இங்கதான் விதியும் விளையாடுது. போன வாரம் வந்த ஜட்ஜ் இந்த வாரம் இல்ல, புது ஜட்ஜ் வராரு. புதுசா வந்த ஜட்ஜ் எதையும் கேட்காம ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்க